ஹாய் ஹலோ அவாரேங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டன் யூடியூப் சேனலில் 100 வகையான பழச்செடி சேலஞ்ச் வீடியோ போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ரொம்ப ரேரான பழச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன பழச்செடின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லில்லி பில்லி. லில்லி பில்லிலே நம்மக்கிட்ட ஒரு 3 வகையான லில்லி பில்லி இருக்குங்க. அதில் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக வரும். ஒரு டார்க்கு பிங்க்கு கலரில் இருக்கும். நல்லா நீட்டாக வரும். நம்ம வாட்டர் ஆப்பிள் இருக்குல்ல, வாட்டர் ஆப்பிள் மாதிரி நல்லா நீட்டாக பெருசாக வருங்க. இதில் நம்மக்கிட்ட 2 செடி இருக்குது இதே வெரைட்டியில். இது இன்னொன்று பாருங்களேன். இதோட பிக்கெல்லாம் நான் மேலேயே கொடுக்குறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி நல்லா நீட்டாக நம்ம பார்க்குறதுக்கு வாட்டர் ஆப்பிள் பழம் மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசாக வரும். ரொம்ப பெருசாக வாட்டர் ஆப்பிள் சைஸில் வராது, கொஞ்சம் பெருசாக. கலர்லாம் நல்லா ஒரு அட்ராக்ஷன் கலரில் இருக்கும். இது நல்லா கொத்தாக திராட்சை மாதிரி கொத்தாக காய்க்கும். நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா செடி நல்லா கொத்தாக காய்க்கும். நல்ல ஒரு வெயில் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான். இதோட சுவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி ஒரு சுவை இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சி வைட்டமின் நிறையா கண்டென்ட் நிறையா இருக்குது. இதிலே நம்மக்கிட்ட இன்னும் 2 வெரைட்டி இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுத்ததாக இது பார்க்குறது லில்லி பில்லிலேயே நல்ல ஒரு பிங்க்கு கலருங்க. இது ஆனால் குண்டு ஷேப்பில் வரும். குண்டாக கோழி குண்டு மாதிரி குண்டாக இருக்கும். இதோட பிக்கும் நான் மேலே கொடுக்குறேன் பாருங்கள். நல்ல ஒரு செடியில் கொத்தாக அப்படியே பஞ்சாக நம்ம திராட்சை பழம் மாதிரி நிறைய காய்ச்சி தொங்குங்க. இதோட கலர் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன பழமாக தான் காய்க்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அந்த புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து இருக்கிறதால சின்ன பசங்களுக்கு இந்த பழம்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு அடுத்து இதிலே பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டிங்க. இது சிகப்பு கலரு, நல்ல ஒரு ரெட் கலராக இருக்கும். நல்லா ரவுண்டு ஷேப்பில் தான் வரும். இது எல்லாமே கலர் மட்டும்தான் வேறையே தவிர சுவையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இதோட லீஃப் தான் கொஞ்சம் 3மே பார்த்திங்கன்னா லீஃப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதோட இலை ஒரு மாதிரி இருக்கும், இதோட இலை ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, கொஞ்சம் லாங் டைப்பு, அதோட இலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அடுத்ததாக இதுலேயே நம்ம லில்லி பில்லி கிடையாது, அது வேறு வெரைட்டி. அது என்ன பழச்செடின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 4 பழச்செடி பார்க்க போகிறோம். அது என்ன வெரைட்டின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம அந்த செடிக்கிட்ட போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேட்டை ஃப்ரூட், பூனைக்கண் பழம்னு இதுக்கு பேர். கேட்டை ஃப்ரூட்டு. இதோட இலையோட ஷேப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜபோடிக்காப்பா அந்த பிளான்ட்டு இலை மாதிரியே இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ஆனால் இது பூனைக்கண் பழம். நம்ம ஏற்கனவே லில்லி பில்லி பார்த்தோம் இல்லைங்களா, அதை விட இன்னும் குட்டி பழமாக தான் இது காய்க்கும். இதோட ஃபோட்டோ நான் மேலே கொடுக்குறேன். ஆனால் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு பூனையோட கண்கள் மாதிரி சின்னதாக நிறையா காய்க்கும். செடி ஃபுல்லாகவும் காய்க்குங்க. இதோட துளிர்லாம் நல்லா வருது பாருங்களேன். இது நல்ல ஒரு பழம். ஆனால் சின்னதாக தான் இருக்கும், கொத்தாக காய்க்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாவு, அரிசி மாவில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் சாப்பிட்டதில்ல. இந்த மாதிரியான புது வகையான பழச்செடிகள் நம்ம சேனலில் நிறையா வரவங்க. நான் 100 வகையான பழச்செடின்னு தான் டைட்டில் வச்சுருக்கேன். ஆனால் 100க்கும் மேற்பட்ட பழச்செடிகள் நம்ம வீட்டில் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ரொம்ப அரிய வகையான பழச்செடி, தமிழ்நாட்டில் கிடைக்காத பழச்செடியெல்லாம் வரும். இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.